எளிய முறையில் பான் கார்டு திருத்தம் மற்றும் தொலைந்த அட்டையை பெறுவது எப்படின்னு பார்க்கலாம். நீங்க ஏஜென்ட் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? அப்படி இல்லனா ஏஜென்ட் ஐடி கிரியேட் பண்ற வீடியோ லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், பார்த்து ஏஜென்ட் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏஜென்ட் ஐடி கிரியேட் பண்ணினவங்க இந்த இடத்துல ஏஜென்ட் ஐடி கிரியேட் பண்ணும்போது கொடுத்த செல் நம்பர் பதிவு செய்ய வேண்டும். அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இப்ப பான் கார்டு அப்ளை பண்ற பக்கம் வரும். இங்க நீங்க யாருக்கு விண்ணப்பிக்க வேண்டுமோ அவங்களோட தகவல்களை சரியாக நிரப்ப வேண்டும். இந்த இடத்தில் ஆதார் எண்ணை சரியாக நிரப்ப வேண்டும். அடுத்து ஆதாரில் உள்ள மாதிரி அப்படியே பெயரை பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்தது பான் நம்பர் பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்தது ஆண் எனில் ஸ்ரீ, திருமணமான பெண் எனில் ஸ்ரீமதி, திருமணமாகாத பெண் எனில் குமாரி என்பதை சரியாக தேர்வு செய்ய வேண்டும். லாஸ்ட் நேமில் விண்ணப்பதாரரின் பெயரை பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் நேமில் ஆதாரில் இனிஷியல் இருந்தால் அந்த பெயரை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும். இனிஷியல் அல்லது பெயர் எதுவும் இல்லையெனில் எதுவும் பூர்த்தி செய்யாமல் விட்டுவிட வேண்டும். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எப்படி புரிதலோடு நிரப்ப வேண்டும் என்பதை இதில் பட்டியல் இடப்பட்டுள்ளது, பார்த்து நிரப்புங்கள். பிறந்த தேதி மற்றும் பாலினம் பூர்த்தி செய்த பின்னர் இந்த இடத்தில் டிக் செய்து சப்மிட் செய்ய வேண்டும். அதன் பின்னர் பான் கார்டு எவ்வாறு அச்சிட வேண்டும் என்பதை சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும். தவறாக இருந்தால் அதனை சரியாக பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் எப்படி எதில் பதிவு செய்கிறீர்களோ அப்படிதான் பான் கார்டில் பிரிண்ட் ஆகும் என்பதை தெரிந்து கொள்ளவும். உங்களுக்கு வேறு ஏதேனும் பெயர் உள்ளதா என்பதை நிரப்ப வேண்டும். பெயர் இருந்தால் பதிவு செய்து நெக்ஸ்ட் கிளிக் செய்யவும். சிங்கிள் பேரண்ட் எனில் எஸ் கொடுக்கவும், இல்லையெனில் நோ கொடுக்கவும். தந்தை அல்லது தாயின் பெயர் நிரப்ப வேண்டும். தந்தை அல்லது தாயின் பெயர் மீண்டும் ஒருமுறை ரீஎன்டர் செய்ய வேண்டும். பான் கார்டில் யார் பெயர் வர வேண்டும் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். அடுத்து நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தது பிசிக்கல் பான் கார்டு எஸ் ஐ டிக் செய்யவும். எஸ் கொடுத்தால் மட்டுமே தபாலில் வரும். சோர்ஸ் ஆஃப் இன்கம் நிரப்ப வேண்டும். செல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி நீங்கள் கொடுக்கும் மெயில் ஐடிக்கு அக்னாலேஜ்மெண்ட் மற்றும் பான் கார்டு PDF 3 to 4 நாட்களில் வரும். முகவரி பூர்த்தி செய்ய வேண்டும். நீங்கள் கொடுக்கும் முகவரிக்கு பான் கார்டு தபாலில் வரும். அதற்கு முன் போஸ்டல் டீடைல்ஸ் நீங்கள் பதிவு செய்யும் நம்பருக்கு வழங்கப்படும். வேறு முகவரிக்கு தபால் வேண்டுமெனில் இந்த இடத்தை நிரப்ப வேண்டும். ஏஓ டீடைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டீடைல்ஸ், அடையாள சான்று, முகவரி சான்று, வயது சான்று, எந்த ஆவணம் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். புகைப்படம் மற்றும் கையொப்பம் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்லோடிங் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், மேலே நீங்கள் தேர்வு செய்த ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். மூன்றும் ஒரே ஆவணம் எனில் அப்லோட் செய்தால் போதும். வேறு வேறு, அதாவது வயது ஆவணம் வேறு, முகவரி ஆவணம் வேறு எனில் ஆட் டாக்குமெண்ட்ஸ் கிளிக் செய்து அந்த ஆவணத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டும். இடத்தை நிரப்பிய பின் சப்மிட் செய்ய வேண்டும். அதன் பின் இது போன்ற அனைத்து தகவல்களையும் ஒருமுறை சரிபார்த்த பின் கன்ஃபார்ம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் ஆதார் நம்பர் கொடுத்து வெரிஃபை செய்ய வேண்டும். இது ஆதார் ஓடிபி மற்றும் பயோமெட்ரிக் வைத்து வெரிஃபிகேஷன் செய்யலாம். அவ்வளவுதான். பான் கார்டு 4 முதல் 7 நாட்களில் வீட்டிற்கே வந்துவிடும். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம நலவாரியம் 019 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி.